Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இந்த வீடியோவில் ஆனுவல் லீவ் ரெசல்யூஷனில் டெசிமல் நம்பர்ஸில் அடிஷன் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க சம் பார்க்கலாம். இப்போ சம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். 108.02 + 92.5 + 864.06 + 973.23 + 1024.64 + 84.08 + 216.81 is equal to what is the value? What is the answer? ஓகேவா, இதோட ஆன்சரை நம்ம எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டெசிமல் நம்பர்ஸை. இப்போ நம்பர்ஸை நம்ம ஆர்டர் வைஸாக ரைட் பண்ணிக்கலாம் வாங்க. ஒவ்வொரு நம்பருக்கு இடையிலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. 108.02 92.5 864.06 973.23. எப்போவும் பாயிண்ட்டுக்கு வர நம்பர்ஸை பின்னாடி வர நம்பர்ஸை நம்ம சிங்கிளாக தான் ரீட் பண்ணணும். 973.23 1024.64 84.08 216.81 நம்பரை நம்ம இப்போ ஆர்டர் வைஸாக ரைட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணலாம் வாங்க. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலமில் உள்ள நம்பர்ஸை நம்ம அப்பரில் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா, இப்போ ஆட் பண்ணுறப்ப 8 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேறு கலர் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கானே நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, 8 1 ஆட் பண்ணால் 9 9 4 ஆட் பண்ணோன்னா 13 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 3 + 3 6 6 + 6 12 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். இங்கே எந்த நம்பரும் இல்லாத இடத்துல நீங்கள் 0 போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே 0 ஆட் பண்ணிட்டேன், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு 0 போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ 0 போட்டால் நமக்கு வேல்யூ மாறாது, முன்னாடி எப்போவுமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ 2ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 2 + 2 என்ன கிடைக்கும்? 4. ஓகேவா, அப்போ 4 ஆன்சர் ப்ளேஸில் நம்ம ரைட் பண்ணிடணும். இப்போ எத்தனை லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த காலமில்? 1 2. அந்த 2 அடுத்த ப்ளேஸில் உள்ள நம்பர்ஸோட ஹெட்டில் ரைட் பண்ணணுமா? இப்போ 2 நம்ம இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இதை அப்பரில் ஆட் பண்ணிகிட்டே போங்க. 0 8 ஆட் பண்ணால் 8 8 6 ஆட் பண்ணால் 14 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 4 2 ஆட் பண்ணால் 6 6 0 ஆட் பண்ணால் 6 6 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 11க்கு 1 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 1 + 0 1. ஓகேவா, இந்த 1 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போ 3 இந்த ப்ளேஸில் நம்ம ரைட் பண்ணோம். 3 ரைட் பண்ணிட்டோம். பாயிண்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் வச்சாச்சு கீழே. ஓகேவா, இப்போ அடுத்த ப்ளேஸில் உள்ள நம்பர்ஸை நீங்கள் அப்பரில் ஆட் பண்ணிட்டு போகணும். 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 10க்கு 0 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 0வோட 4 ஆட் பண்ணால் 4 4ஓட 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 7ஓட 4 ஆட் பண்ணால் 11 பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 1ஓட 2 ஆட் பண்ணால் 3 3ஓட 8 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 10 11. ஓகேவா, 11க்கு 1 இந்த ப்ளேஸில் ரைட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1க்கு ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா, எப்போவுமே இங்கே என்ன லைன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? 1 2 லைன் இருக்குது. அந்த 2 அடுத்த ப்ளேஸில் உள்ள நம்பர்ஸோட ஹெட்டில் ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்குண்ணா. அப்போ இங்கே ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கே ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த காலமில் இருந்துச்சு இல்லையா நம்பர் லைன் 1 2, அதை எடுத்தாந்து நான் இங்கே ரைட் பண்ணல, இப்போ தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போ 3ஐ ஆன்சர் ப்ளேஸில் ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் எத்தனை லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்? 1 2 3. அந்த 3 என்ன ஆகும்? அடுத்த ப்ளேஸில் உள்ள நம்பர்ஸோட ஹெட்டுக்கு மூவ் ஆகுமா?
ஓகேவா? அப்போ இங்கே 3 போட்டாச்சு. ஓகே. இப்போ இதை அப்பாரில் ஆட் பண்ணிட்டு போங்க இந்த பிளேஸில் உள்ள நம்பர்ஸை. 1 18 ஆட் பண்ணால் 9, 9 2 ஆட் பண்ணால் 10 11, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம், சாரி. 8 1 ஆட் பண்ணால் 9, 9 2 ஆட் பண்ணால் 10 11, 11க்கு 1 இந்த பிளேஸில் ரைட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 1 7 ஆட் பண்ணால் 8, 8 6 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 14, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். 4 9 ஆட் பண்ணால் 13, 13க்கு 3, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. 3 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3, இந்த 3யோட இந்த 3 ஆட் பண்ணோம் இல்லையா, மேலே உள்ள ஹெட்டில் உள்ள 3 3 + 3 நமக்கு என்ன கிடைக்கும் 6. லாஸ்ட்டாக 6 கிடச்சிருக்கா, இந்த பிளேஸில் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப அந்த 6 கீழே ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? எத்தனை லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் 1 2 3. ஓகே. இந்த 3 என்ன ஆகும், அடுத்த பிளேஸில் உள்ள நம்பர்ஸோட ஹெட்டுக்கு மூவ் ஆகுமா, அப்போ இந்த 3 இங்கே நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகே. இதை இப்போ நான் இந்த பிளேஸில் உள்ள நம்பர்ஸை வந்து அப்பாரில் ஆட் பண்ணிட்டு போங்க. அப்பாரில் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 2 0 ஆட் பண்ணால் 2 0 ஆட் பண்ணால் 2. ஓகே. 2 0 ஆட் பண்ணால் 2, 2 9 ஆட் பண்ணால் 10 11, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. 8 1 ஆட் பண்ணால் 9, 9 0 ஆட் பண்ணால் 9, 9 1 ஆட் பண்ணால் 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். பேலன்ஸ் 10க்கு 0, பேலன்ஸ் 1க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த 0 3 ஆட் பண்ணணுமா, 0 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 3. ஓகே. அப்போ 3 வந்து இந்த பிளேஸில் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இங்கே எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் 1 2. ஓகே. அப்போ அந்த 2 என்ன பண்ணும், அடுத்த பிளேஸில் உள்ள நம்பர்ஸோட ஹெட்டுக்கு மூவ் ஆகுமா. இங்கே வந்து இந்த பிளேஸ்லலாம் நம்பர்ஸ் இல்லை, நமக்கு தேவையில்லை, மேலே கீழே நம்ம 0 போட தேவையில்லை, ஏன்னா 1 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சரை வந்து ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இதோட ஹெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கிடச்சிருக்கு 1 2 லைன் இருந்துச்சு, அந்த 2 லைனை இதோட ஹெட்டில் ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே வேறு எந்த நம்பருமே இல்லை. அப்போ அப்பாரில் ஆட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3. இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3. அந்த 3ஐ நம்ம வந்து ஆன்சர் பிளேஸில் ரைட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் என்ன 3363.34. இதுதான் ஆன்சர். ஓகே. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொடுப்போம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆன்சரை வந்து கட்டாயம் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் நம்மளோட சேனலை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் காட்டும். ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.